பிருந்தாவனத்துல குழந்தையா வளர்ந்துகிட்டு இருந்த கண்ணனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை சிவபெருமானுக்கு ஒரு நாள் ஏற்படுது. உடனே அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவரும் ஒரு சிறுவன் உருவம் எடுத்து கண்ணனை பார்க்க பிருந்தாவனம் வராரு. அங்க கண்ணனோட சேர்ந்து விளையாடி மகிழ்ந்த சிவபெருமான் ரொம்பவே மனம் மகிழ்ந்து பாலகிருஷ்ணருக்கு பரிசு ஒண்ணு கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த ஒரு பரிசு தான் பன்சூரி என அழைக்கப்படும் கண்ணனோட புல்லாங்குழல். கிருஷ்ணர் தன்னோட 8ஆம் வயதுல இருந்து அந்த புல்லாங்குழலை இசைக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்படி ஒவ்வொரு வாட்டி இசைக்கும் போதும் ஒட்டுமொத்த பிருந்தாவனமும் அந்த இனிமையான இசையால உறைஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். காரணம், அங்க புல்வெளியை மேய்ஞ்சுகிட்டு இருந்த பசுக்கள் சுலபமா சாப்பிடுற மாதிரி இந்த இசையை கேட்டதும் அங்க இருந்த புல்வெளி எல்லாம் எழும்பி நிற்குமா. ஆனாலும் பசுக்கள் அந்த இசைக்கு மெய் மறந்து புல்ல தின்னாம அசையாம நிற்கும். அதே மாதிரி எப்பவுமே ஆக்ரோஷமா பாய்ந்து வர யமுனை நதி கண்ணனோட புல்லாங்குழல் இசை கேட்டதும் தன் நீரோட்ட பாதையை மாற்றி கண்ணன் இருக்கும் இடத்தை நோக்கி பாயுமா. கோபியர்களும் இந்த இசைக்கு மயங்கி தாங்கள் செஞ்சுகிட்டு இருந்த வேலையெல்லாம் அப்படியே போட்டுக்கிட்டு கண்ணனோட இசை வந்த திசையை நோக்கி தங்களை மறந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இத்தனை இதயங்கள் கண்ணனோட இசைக்கு மயங்கினாலும் அவர் புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு ஒரே காரணம் பக்கத்து ஊரை சேர்ந்த தன்னை விட 5 வயது பெரியவளான ராதைக்காக மட்டும்தான். இப்படி எல்லா சமயங்கள்லயும் தன்னோட இணை பெரியாம வச்சிருந்த புல்லாங்குழல கண்ணனே தன் கையால 2ஆ உடைச்சு போட்ட சம்பவம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த அற்புதமான காதல் கதைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற சோகமான கண்ணீர் களத்தை பார்க்கலாம் வாங்க. உலகத்துல அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக பகவான் கிருஷ்ணர் கண்ணரா அவதாரம் எடுக்கிறாரு. கண்ணன் உயிருக்கு உயிரா நேசிச்சது 2 விஷயம்தான். ஒன்னு அவரோட ராதை, இன்னொன்னு அவளுக்காகவே அவர் எப்பவுமே இசைச்சுக்கிட்டு இருந்த அவரோட புல்லாங்குழல். இந்த 2ஐயும் பிரிஞ்சு பிருந்தாவனத்துல கண்ணன் ஒரு நாள் கூட இருந்ததில்ல. இப்படியே இனிமையா போய்கிட்டு இருந்த இவங்களோட காதல் கதையில ஒரு நாள் விதி விளையாட ஆரம்பிக்குது. எதிர்பாராத விதமா கண்ணனோட தீவிர பக்தனான ஸ்ரீதாமா ராதைய பார்த்து, நீ இன்னொரு வாட்டி கண்ணனை பார்த்த அப்படின்னா அடுத்த 100 ஆண்டுகள் அவரை பிரிஞ்சு வாழ்வ அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. அந்த சாபத்தால மனம் நொந்து போன ராதா கண்ணனை பார்க்காமல் இருக்க முடியாது அப்படிங்கறதால நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு அவரை போய் சந்திக்கிறாங்க. சாபம் பலிக்க ஆரம்பிக்குது. அதன் விளைவா கண்ணன் ராதைய விட்டு பிரிந்து மதுராக்கு போய் அங்க கம்சனை வதம் செய்யறாரு. அதுக்கப்புறம் துவாரகைக்கு போய் அங்க மன்னரா ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் அவர் ஒரு நொடி கூட ராதைய மறக்க முடியாம அவள் நினைவா அவர் கிட்ட இருந்த ஒரே விஷயமான அந்த புல்லாங்குழல எப்பவுமே தன் கையிலேயே வச்சிருக்கிறாரு. அதே நேரத்துல ராதையும் கண்ணனை நினைச்சு காலத்தை ஓட்டிக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்துல அவங்க உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து ராதைக்கு யாதவ குலத்தை சேர்ந்த அயன்கிற ஒரு வாலிபரோட திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. வேறு வழி இல்லாம தன்னோட திருமண வாழ்க்கைய ஏத்துக்கிட்ட ராதை அவனோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 100 ஆண்டுகள் ஓடி போயிருது. ராதைக்கும் வயசாகிடுது. அவரோட கணவர் அயனும் வயதாகி இறந்து போயிடுறாரு. என்னதான் 100 ஆண்டுகள் கண்ணனை பிரிஞ்சு வாழ்ந்திருந்தாலும் ராதையோட இதயத்துல இருந்த கண்ணன் அவள் நினைவுகள் எங்கும் கலந்திருந்தாரு. இதனால ராதைக்கு ஒரு எண்ணம் வருது, நமக்கோ வயசாகிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியும் நான் இறந்து போயிடுவேன். அதுக்கு முன்னாடி நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச என் கண்ணனை ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதன் விளைவா அந்த வயசான காலத்துல கண்ணன் துவாரகையில இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரை கடைசியா ஒரே ஒரு வாட்டி பாக்குறதுக்காக புறப்படுறாங்க. அதே நேரத்துல கிருஷ்ணர் பாத்தீங்க அப்படின்னா துவாரகையில ரொம்பவே பரபரப்பா மக்கள் சேவையில ஈடுபட்டு இருந்த காலம் அது. அந்த நேரத்துலதான் ராதை தன்னோட காலடிய துவாரகைக்குள்ள முதல் முறையா வைக்கிறாங்க. மறுகணமே கண்ணனுக்கு ராதையோட வரவு தெரிஞ்சு போயிடுது. மாயக்கண்ணன் இல்லையா, சோ உடனே அவர் ஆரவாரத்தோட போய் ராதைய வரவேற்று அவங்கள துவாரகைக்குள்ள அழைச்சிட்டு வந்து மகிழ்ச்சி பொங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ராதைய அவரோட மாளிகையில தங்க வச்சுக்கிட்டு மீண்டும் மக்கள் நல காரியங்களை பாக்குறதுக்காக கிளம்பி போயிடுறாரு. ஆனா ராதைக்கு என்னதான் கண்ணனை மீண்டும் பார்த்தோம் அப்படிங்கிற மன நிம்மதி கிடைச்சிருந்தாலும் தான் சிறு வயதுல பார்த்து பழகி ரசிச்ச அந்த குறும்புக்கார கண்ணன் இங்க இல்ல அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. காரணம், அப்ப அவங்க பார்த்தது எல்லாம் துவாரகையின் மன்னர் கண்ணனா மட்டும்தான் ராதைக்கு தெரிஞ்சாரு. சோ இனியும் நாம இங்க இருக்கிறது சரியில்லை
அப்படின்னு முடிவு செஞ்சு அன்னைக்கு இரவே கண்ணனுக்கு கூட சொல்லாம துவாரகையில இருந்து புறப்பட்டு ஒரு காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருக்காங்க ராதை. ரொம்பவே வயசாகி இருந்ததுனால வெகு தூரம் நடக்க முடியாம ஒரு மரத்துக்கு கீழே சோர்வடைஞ்சு உட்கார்றாங்க. அப்பதான் தன்னை யாரோ பின்தொடர்ந்து வர்றத ராதை உணர்றாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அவ்வளவு தூரமும் ராதைய பின்தொடர்ந்து வந்த கண்ணன் அந்த மரத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. அந்த ஒரு நொடி ராதைக்கு கண்ணன் கிட்ட சொல்லாம துவாரகையிலிருந்து புறப்பட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு புரியுது. உடனே தன்னையும் அறியாம கண்ணீர் பெருக்கிடுது. அத பார்த்து கண்ணன், நீ என்னை ஒரு முறை பிரிந்து சென்றதே போதாதா, மீண்டும் என்னை பிரிந்து செல்கிறாயே ராதா அப்படின்னு கேட்க ராதை மனம் குமரி அழுறாங்க. உடனே கண்ணன், நீ என்னை எவ்வளவு உண்மையா காதலிக்கிற அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இதுவரைக்கும் உனக்காக எதுவுமே செஞ்சதில்ல. சோ உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்றாரு. உடனே ராதை கொஞ்சம் கூட யோசிக்காம, நான் சின்ன வயசுல கேட்டு ரசிச்ச உன் புல்லாங்குழல் இசைய ஒரே ஒரு முறை எனக்காக நீ இசைப்பாயா கண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே கண்ணனும் தன் புல்லாங்குழலை எடுத்து கண்களை மூடி ராதைய மனமாற நினைச்சு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள, அதுவும் அந்த இரவு நேரத்துல வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் காட்டுக்குள்ள இருந்த அனைத்து ஜீவராசிகளும் தங்கள் இரைச்சலை நிறுத்தி அந்த இசைக்கு மயங்கி போகுது. அதே நேரத்துல ராதையும் கண்களை மூடி மெய்மறந்து கண்ணன் தனக்காக வாசிச்சு கொண்டிருந்த அந்த புல்லாங்குழல் இசைக்குள்ளேயே மூழ்கி போறாங்க. ஒரு கட்டத்துல அந்த இசையோட தன் உயிரையும் கலந்து தான் சுவாசிக்கிறத கூட மறந்து போறாங்க. பல மணி நேரம் வாசிச்சு முடிச்ச கண்ணன் கண் திறந்து பார்த்தப்போ ராதை அங்க இறந்து கிடக்கிறத பாக்குறாரு. சுக்குநூறா உடைஞ்சு போன கண்ணன் தான் ஒரு கடவுள் என்பதையும் மறந்து அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. என் உயிருக்கும் மேலான என் ராதைக்காக மட்டுமே நான் இசைத்த இந்த புல்லாங்குழல் இன்று அவளே சென்ற பின் இனி எதற்கு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கொடுத்த அந்த புல்லாங்குழல ரெண்டா உடைச்சு அந்த இடத்திலேயே வீசி எறிஞ்சிடுறாரு. அன்னையில இருந்து தன்னோட இறுதி நாள் வரைக்கும் கண்ணன் எந்த ஒரு புல்லாங்குழலையும் கையால கூட தொடல அப்படிங்கிறது அவருக்கு ராதை மேல இருந்த உண்மையான காதலை காட்டுது. இன்னும் எத்தனை கோடி ஆண்டுகள் கடந்தாலும் இந்த கண்ணன் ராதை காதல் அழிக்க முடியாத ஒரு காவியமாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நீங்க இன்னும்